என்னப்பா சைஸ் என்னப்பா இன்னைக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றேன் பாரு. ப்ரெடிக்ஷனா? ஆமா, மேட்ச் ஐபிஎல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டா. ஏதோ அந்த 40 வைடு 40 6 நேத்து பண்ணீங்க. நேத்து நடந்தது இங்க, நேத்து ஏதோ நடந்துருச்சு. இன்னைக்கான மேட்ச் பாரு. யாருக்கு இன்னைக்கு மேட்ச்? இன்னைக்கு டெல்லிக்கும் இந்த ஆளுங்களுக்கும். நாங்க ஜெயிச்சிட்டோம்டா கப்பு. ஐயோ, அது போன வருஷம். இந்த வருஷமும் நாங்க தான். இந்த தண்ணியில இருந்தவங்க போயிட்டு. சரிப்பா, பாருப்பா நீ. போன மேட்ச் பாத்தீங்களா இல்லையா? யாருக்கு? ஓ, நீங்க போன மேட்ச்ல ஜிடி அந்த மேட்ச் தான் பாப்போம். நாங்க ஒரே ஆர்சிபி மேட்ச். இதே டீம் கூட நடந்த மேட்ச பாத்தீங்களா இல்லையா? வில்லர் வந்து ஒரு 6 அடிச்சாரு, 2 6 ஒரு 4 முடிச்சு விட்டாரு மேட்ச. நீங்க ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு தோத்தீங்களே அந்த மேட்ச். இப்ப யாரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்? அது மட்டும் சொல்லுங்க நீங்க. ஏங்க, அத நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பேசுவோங்க. டெல்லி போன மேட்ச் 157 அடிச்சா போல கோலி. அப்ப கூட தோத்துரு. கோலி ஆடுடா. கோலி அடிச்சா. போன மேட்ச்ல டெல்லி பாத்தியா இல்லையா? கேஎல் 157 அடிச்சா போல, நிதிஷ் ராணா 2 பேரோட பார்ட்னர்ஷிப் 220. அவ்வளவு அடிச்சு கூட தோத்துட்டானுங்களே. தோக்கிறதா முக்கியம், யார் ஜெயிக்கிறன்றதுதான் முக்கியம். இன்னைக்கெல்லாம் முடிய முடியாது. நீ ஜிடி மேட்ச் பாத்தியா இல்லையா? 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பால் போட்டா தூக்கி 6 எங்கால. வாஷிங்டன் சுந்தர் கேட்ச் விட்டாப்புல, அதுல எங்கேயும் வந்து பிரகாசமா எரிஞ்சுட்டாப்புல கோலி. ஏதோ நீங்க விட்டுட்டீங்கல்ல, நாங்க அடிச்சிட்டோம்ல, ஜெயிச்சிட்டோம்ல. எங்காலுக்கு 80 பத்தல. சரி, நான் அதெல்லாம் பேச விரும்பல. நேத்தோட நிலைமை நேத்தோட முடிஞ்சிச்சு. நேத்தோட நிலைமை பரிதாபமா முடிஞ்சிச்சு. டெஸ்ட் மேட்ச் ஆனீங்க. சரி, அதை விட்டுருங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றத நான் ஒரு 3 விஷயம் சொல்றேன். சரி. டெல்லி ஜெயிக்க போகுது. ஓகே. கோலி ஒரு 30 ரன்ல அவுட் ஆயிடுவாரு. இல்ல, எனக்கு அந்த 40 வைடு ஞாபகம் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து கேஆர் வந்து அதே ஃபார்ம்ல கண்டினியூ பண்ணி ஒரு 50 அபோவ் அடிப்பாரு. ஓகே. இன்னைக்கு ஸ்கோர் வந்து அபோவ் 200 போகும். ஆனா ஆர்சிபி 200 தொட மாட்டீங்க. இப்ப நீங்க ஆர்சிபி தோத்துறீங்க. கன்ஃபார்மா தோக்கும். ஒருவேளை ஆர்சிபி ஜெயிச்சிட்டேன்னா, ஆர்சிபி ஜெயிச்சதுன்னா அடுத்த மேட்ச் திருப்பி போக வேண்டியதான். அப்படி நோக்கிலாம் போவானப்பா. இப்பதான் பேசுறீங்களா 260 நாங்க அடிச்சோம் டிசி 150 கேஎல் ஃபார்ம்ல இருக்காரு. நீங்க பெட் வச்சுக்கலாம். பெட்னா சரி, நாளைக்குன்னா உனக்கு என்ன ஒரு மேஸ் பாக்கெட் வாங்கி தரேன் 5 ரூபாய். அதெல்லாம் வேணாம்ப்பா. சின்ன பையல நானு பெல்லி பாக்கெட்ல ஒரு கேக் வாங்கி தரேன். இன்னும் இப்படின்னா புரியல. எக்ஸசைஸ் பெட்டிங். சரி சொல்லு. அது இப்ப உடனே சொல்ல மாட்டோம். ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் பண்ணல. போட்டின்னு வந்துட்டா பெட்டு தான். யார் என்ன சொல்றாங்களோ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்த்துட்டு என்ன பெட்டோ அந்த பெட்டை நம்ம கன்ஃபார்ம். காய்ஸ் யாரு ஜெயிப்பான்றத நாளைக்கு பார்ப்போம். நீங்களும் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு டெல்லி தான்.